சுத்தமாக எல்லை மீறும் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மற்றும் ஆஸ்திரேலியா மீடியா. ஸோ டோட்டலாக ஒரு விஷயம் நடந்தது, சாம் கன்ஸ்டாஸ் vs விராட் கோலி அப்படிங்கிற விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருந்தாலும் அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ரோஹித் பக்கம் திரும்பியிருக்காங்க, கேப்டன் கிரை பேபி அப்படின்னு சொல்லி. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அவங்களுடைய ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பரோட பேஜில் இந்த ஒரு விஷயம் தான் வரப்போகுது. சம்மந்தமே இல்லாமல் ரோஹித் சர்மாவை ட்ரோல் பண்ணி கவர் பேஜ் இப்போ வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க, அதில் விராட் கோலி இஸ் அ வைல்டு டாக் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலியை பற்றி அந்த இடத்துல தவறாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மா ஸோ இந்த இடத்துல கவர் பேஜாக ட்ரோல் பண்ணுறது இப்போ தேர்ட் டே. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஐ எம் யுவர் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஸோ க்ளோன் கோலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே இந்த ஒரு கவர் பேஜில் 2 தடவை ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் விராட் கோலிக்கு எகெயின்ஸ்டாக மீடியா திரும்பி இருக்கு. இதற்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஸோ இந்த சாம் கன்ஸ்டாஸ் விராட் கோலிங்கிற இந்த ஒரு விஷயம் நடந்ததில்லை, இது கிடையாது. ஸோ டோட்டலி இந்த ஒரு மேட்ச், அதாவது இந்த ஒரு மெல்பர்ன் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு தரமான விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, மீடியா பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி ரொம்பவே உண்மையாக கண்டிச்சிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா, ஸோ டோட்டலி எஸ்பெஷலி அவருடைய அந்த குழந்தைகளை ஃபிலிம் பண்ணக்கூடாதுன்னு அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியும் அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் அவர் வரும்போது அவரோட குழந்தைங்களாம் அவங்க ஃபிலிம் பண்ணாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மீடியாவுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு சின்ன முட்டல் மோதல் இருந்தது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேட்சுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவர் ஹிந்தி கொஷின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணார், ஹிந்தியில் பேசுனார், இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறாருன்னு இந்தியன் பிளேயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தை மீடியாவும் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது பிளேயர்ஸ்குள்ள சாம் கன்ஸ்டாஸ் விராட் கோலி அப்படிங்கிற விஷயம் நடந்ததுக்கப்புறமா சாம் கன்ஸ்டாஸ் விராட் கோலியோட விக்கெட்டுக்கு செலிப்ரேட் பண்ணார். சாம் கன்ஸ்டாஸோட விக்கெட்டுக்கு விராட் கோலி பும்ராலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூவை சாம் கன்ஸ்டாஸே அட்ரஸ் பண்ணார். அதாவது இந்த ஒரு விஷயம் கேம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே இருக்கும். அந்த இடத்துல நானும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எங்களுக்குள்ள எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. விராட் கோலியும் அந்த இடத்துல பம்ப் அப் ஆனார், எனக்கும் அந்த இடத்துல கோவம் வந்தது, எல்லாமே முடிஞ்சது. அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுன்னு அதில் இன்வால்வ் ஆன பிளேயர்ஸே இப்போ சமாதானமாக போயிட்டாங்க. ஆனால் இவங்க அந்த ஏர்போர்ட்டில் நடந்த பிரச்சனையை வேணும்னே மனசில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீ என்னை கேள்வி கேட்குறியா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் எப்படி கீழே இறக்கி விடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை ஊதி அப்படியே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இதில் இன்னொரு விஷயம் எனக்கு மெயினாக புரியாதது, இந்த இடத்துல ரோஹித் சர்மா எதுக்கு உள்ள வராரு அப்படிங்கிறது தான். இப்போ விராட் கோலிக்கும் மீடியாவுக்கும் ப்ராப்ளம், ஓகே. விராட் கோலிக்கும் சாம் கன்ஸ்டாஸுக்கும் பிரச்சனை ஒத்துக்கிறேன், மீடியாவுக்கும் ஜடேஜாவுக்கும் பிரச்சனை, இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணாலும் அந்த இடத்துல ரோஹித் சர்மாக்கும் அந்த இடத்துல எந்த விதமான ப்ராப்ளமும் யார் மேலேயும் கிடையாது. ஈவன் அவர் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. அப்படி இருக்கும்போது அவரோட பிக்சர் எடுத்து இந்த இடத்துல கேப்டன் கிரை இந்த மாதிரியான தேவையில்லாத கேப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு எதுக்கு இவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணணும்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும். அது முற்றுப்புள்ளி நாளைக்கு நம்ம பிளேயர்ஸ் தான் வைக்கணும். ஏன்னா இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு ஒரு நாளில் நம்ம 350 ரன் அடிக்கிறோங்கிற சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ அதை அடித்து இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி, ஏன்னா இதில் நீங்கள் WTC குவாலிஃபிகேஷன் எதையுமே பார்க்க வேணாம், இவ்வளோ லெவலுக்கு அவங்க இறங்கும்போது இந்த மேட்சை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். இந்த மேட்சை தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மேட்சை போய் ஜெயிச்சு WTC ஃபைனல்ஸை போய் ஜெயித்தாலும் அது ஒரு பெரிய லெவலில் இருக்காது. நமக்கு மெயின் இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேன்ஸ் கத்திட்டு இருக்கும்போது விராட் கோலியை பார்த்தீங்க அப்படின்னா போய் அவர் வாயில் போட்டு இந்த சூயிங்கம்மை தூப்பி ஒரு சின்ன ரிப்ளை கொடுத்ததுனால நமக்கு வேணுங்கிறது நாளைக்கு வெற்றி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.